மை டியர் டூட்ஸ், இன்னைக்கு ஒரு ஜாலியான படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஒன்லைன் என்னன்னா, தன்னோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க இந்த படத்துடைய ஹீரோ. ஆனா அவங்க நம்ம ஹீரோ ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ அவங்களோட சொந்த அப்பா கிடையாது, அவங்களோட அம்மாவை கல்யாணம் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். இருந்தாலும் இவர் அந்த பசங்க மேல உயிரையே வச்சிருக்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த பசங்களுக்கும் நம்ம ஹீரோவை பிடிக்க ஆரம்பிக்குது. ஓட்ரா, ஐ அம் த ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவுக்கு போகும்போது அந்த சமயத்துல ஒரு ட்விஸ்ட், அந்த பசங்களோட உண்மையான அப்பா திரும்ப வராரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட லைஃப்ல நடக்கிற அட்ராசிட்டிஸ் என்ன, இங்க என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, அதை நம்ம ஹீரோ எப்படிலாம் சமாளிக்க போறாரு. ஒன்லைனை கேட்கும்போது சீரியஸான படம் மாதிரி இருக்கும், ஆனா செம்ம ஃபன்னான ஒரு படம். இது எல்லாத்தையுமே 2015ல ரிலீஸ் ஆன டாடிஸ் ஹோம்ங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல், வீடியோக்கு கீழே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த எல்லா இடத்துலயுமே ஃபாலோ பட்டனும் இருக்கு. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை எப்ப ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குவாங்கன்னே தெரியாது. தூக்கிட்டாங்கன்னா திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு என் உடம்புலயும் தெம்பு இல்ல. சோ ஏதாவது ஒண்ணுல ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் தான் கேக்குது. உங்களுக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமா? என்ன ஒரு முட்டாத்தனமான கேள்வி. குழந்தைங்கன்னா யாருக்கு தான் பிடிக்காது? அதானே. என்னதான் என்கிட்ட ஒரு நல்ல சம்பளம் வர்ற ஃபுல் டைம் ஜாப் இருந்தாலும் பார்ட் டைமா நான் குழந்தைங்களையும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்னோட லைஃப் டைம்குள்ளே ஒரு நல்ல அப்பாவா இருக்கணுங்கிறது தான். ஆனா எனக்கும் தான் 2 பிறந்திருக்குங்களே. பையன் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டான், பொண்ணு என்ன டிசைனா கொலை பண்ற மாதிரி பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்கா. என்ன பண்றது, நான் தான் உங்களோட உண்மையான அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லி இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோடைய ஒய்ஃபும் கீழே வராங்க. என்ன அழகுடா, எனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, இப்ப ஹீரோயின் கீழே வந்துட்டு ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க. ஏன்னா அந்த பெயிண்டிங் மேட்டர்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அட பரவாயில்ல விடு, பசங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் புரியும்ல எனக்கு அவங்க மேல பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் வேலை கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அவரோட ஆபீஸ்க்கு வந்துட்டு இந்த கம்பெனியோட பேரை சொல்ற மாதிரி ஒரு நல்ல வாய்ஸ் தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு இவருடைய பாஸும் உள்ள வராரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பாஸ். இப்ப கூட வந்துட்டு ஒய்ஃபை எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பும் போது, எஸ் இதுதான் நம்ம ஹீரோவோட டெய்லி ரொட்டீன். வேலை பார்ப்பாரு, வீட்டுக்கு போவாரு, குழந்தைங்களை பார்த்துப்பாரு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போக ஒரு நாள் டயர்டா வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல பையன் ஹீரோயின் கிட்ட பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கான். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோ பக்கத்துல போய் கேட்கும்போது, அம்மா கிட்ட சொல்ல முடியாது, உங்ககிட்ட மட்டும் தனியா பேசணும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு நிமிஷம் நீ இப்ப என் கூட பேசணும்னு சொன்னியா? ஆஹா, டாட் சன் கான்வர்சேஷன் வாரணமாயிரம் படத்துல பார்த்தது. எஸ் கமாட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப தனியா கூட்டிட்டு போய் அந்த பையன் கூட பேசிட்டு இருக்காரு. அந்த பையன் பிரச்சனையை சொல்லலான்னு வரான். ஒரு நிமிஷம் இருப்பா, செல்ஃபி எடுத்துக்கிறேன். நீ சொல்லு. ஸ்கூல்ல யாரோ நிறைய பேர் கிண்டல் பண்றாங்களாம், அது ஒரு பிரச்சனை அந்த பையன் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது, அட இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா, எல்லாம் என்னென்ன பண்ணிருக்கானுங்க தெரியுமா? சரி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல அந்த பையனும் சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூல்ல ஒரு ப்ராம் ஃபங்க்ஷன் நடக்க போது, அதுக்கு அப்பாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க, நீங்க என் கூட வருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருது. இதற்கு தானே ஆசைப்பட்டேன், சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. அந்த சைடு ஹீரோயினும் இதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துச்சுன்னா பெரிய ஒரு ஆப்படிக்க போறாங்கன்னு அர்த்தம். எஸ் அதுதான் நம்ம ஹீரோ கூப்ப நடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு போன் ரிங் அடிக்குது. போன் எடுத்துட்டு அப்பா அப்படின்னு சொல்ல, எஸ் என்னம்மா? யோ போனே இல்லையா, எங்க அப்பா போன் பண்ணிருக்காரு. ஓ நீங்க இங்க வரீங்களா அப்படின்னும் போது, இது உங்க அப்பா இங்க வராரா? அந்த பையன் எதுக்கு இங்க வரணும்னு நினைக்கிறான்? சரி ஓகே குழந்தைங்களை பாக்குறதுக்காக வரான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு உடனே, ஹலோ சார் எங்க அப்பா உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிடும் போது, எதுக்கு இருந்தாலும் என்கிட்ட பேசணுங்கிறான், நான் வேற அவனை பார்த்தது கூட இல்லையே, சரி ஓகே போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோ போயிட்டு போன் அட்டன் பண்றாரு. டென்ஷனா பேசுவாங்கன்னு பார்த்தா ஜாலியா, ஓ நீங்க இங்க வரீங்களா, வாங்க வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்க வீட்லயே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த சைடு ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, டேய் அவன் ஒரு லூசுடா, சைக்கோ, அவனெல்லாம் எதுக்காக வீட்டுக்குள்ள வர்ற, குழந்தைங்களை பார்த்துட்டு அப்படியே ஊரை பக்கம் போக சொல்லு அப்படின்னும் போது, அவனுக்கு பாக்குற உரிமை இருக்கு, அதை எப்படி நம்ம நோ சொல்ல முடியும், 1000 தான் இருந்தாலும் நான் ஒரு ஆல்பா மேல் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அது சரின்னு ஹீரோயின் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் அவரை பிக்கப் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஏர்போர்ட்ல நின்னுட்டு இருக்கும் போது எல்லாரோட கண்ணும் ஒருத்தர் மேல போகுது. ஆளு பாக்குறதுக்கே ரக்கடா, 10 பேர் வந்தாலும் ஒத்தால அடிப்பாரு போல இருக்கு, ஹேண்ட்ஸமா வேற இருக்காப்ல, ஒருவேளை இவனா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப ஹீரோ பக்கத்துல போயிட்டு, ஹாய் சார் நீங்க தானே டஸ்டி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிருவாராம். இவர் இல்லையா, சரி ஓகே டஸ்டி டஸ்டி. நம்ம ஹீரோ ஏர்போர்ட்டை சுத்தி அன்னைக்கு நாள் முழுக்க தேடி டயர்டா இப்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டு வாசல்ல ஒரு பைக் இருக்குமா. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ யாரு டஸ்டின்னு நினைச்சாரோ அவன் தான் உட்காந்துட்டு இருக்கான். ஏர்போர்ட்ல என்கிட்ட நான் இல்லன்னு சொல்லி நாள் முழுக்க தெரிய வச்சுட்டு இங்க வந்து பச்சை குழந்தை மாதிரி உட்காந்துட்டு இருக்கியாடா, இன்னைக்கு அடிக்கிற அடி இல்ல, ஐயோ சண்டைக்கு வரானோ அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஓ நீ தான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்ல விதமா தான் நம்ம ஹீரோ கிட்ட டஸ்டி பேசுறாரு. இப்ப பசங்களை பெட்ரூம்ல படுக்க வச்சு கொஞ்சிட்டு இருக்கும் போது, ஓ நீ மட்டும் தான் கொஞ்சுவியா, இப்ப பாடுறா நான் கொஞ்சிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவர் கூட போட்டி போட்டுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு பசங்க தூக்கம் வருதுன்னு படுத்துடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வெளியே போகும்போது அந்த சமயத்துல ஹீரோயின் ஹீரோ கிட்ட
கிட்ட, தயவு செஞ்சு அவனை தூரமா அனுப்பிடு, அவன் இருந்தாலும் பிரச்சனை தான் வரும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பேபி ஐ எம் ஆல்பா மேல், நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க, நான் பாத்துக்கிறேன், நீ உள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப பின்னாடி லான்ல 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ இங்க தங்க முடியாதுன்னு சொல்லலாம் தான் வராரு. ஆனா அந்த சமயத்துல டஸ்டி, கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல என் பசங்க உன்னை அப்பான்னு கூப்பிடுவாங்க, அதை நான் பாத்துக்கிறேன். நிஜமாவா? கொக்கமுக்கா அவ்வளவு நல்லவனாடா நீ? ஆமாண்டா, எப்படியும் என் பசங்க கூட ரொம்ப நாளைக்கு இருக்க போறது நீ தான், அவங்களுக்கு அப்பா நீ யாராவது வேணும்ல, டோன்ட் வரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உன்னையாடா வீட்டை விட்டு வரத பார்த்தா, நீ இங்கேயே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ ரூமுக்கு வரும்போது, என்னடா பண்ணிட்டு வந்திருக்க, சத்தியமா சொல்றேன் உனக்கு அவனை பத்தி தெரியல, இப்ப ஏன் அனுப்பிடு அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, பேபி ஏன் கவலைப்படுற, ஐ எம் ஆல்பா மேல், என்ன இவ்வளவு நல்லவனா இருக்கான், அவனை போயிட்டு சில்லி வுமன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி இக்னோர் பண்ணிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு போகும்போது அங்க பார்த்தா அந்த டஸ்டி பையன் சாப்பாடெல்லாம் எல்லாருக்கும் செஞ்சு வச்சிருக்கான். பரவாயில்லடா குட்டி பையா, நல்லா சமைச்சிருக்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோயின் இப்ப வேலைக்கு போலான்னு பார்க்கும்போது காருக்கு எதிரில அந்த டஸ்டியோட பைக் நின்னுட்டு இருக்கு. அதை எடுக்க முடியாம ஹீரோயின் டஸ்டியை கூப்பிடும் போது, அட ஏமா அவனை கூப்பிட்டு இருக்க, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை ஓரமா ஓட்டி எடுத்து வைக்கலான்னு பார்க்கும்போது, பேபி இது தேவையில்லாத விஷப்பறிச்ச மாதிரி இருக்கு, நான் முதல்ல என்ன சொன்னேன், ஐ எம் ஆல்பா மேல், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாராம். வண்டி பிச்சுக்கிட்டு ஹீரோ இழுத்துட்டு வீட்டுக்குள்ள போயிடுது. என்ன வண்டி மட்டும் வெளியே வந்திருக்கு, பேபி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப வேகமா வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ குளியில மாட்டின தவக்கலை மாதிரி செவுத்துல ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அட பாவி, வண்டி ஓட்ட தெரியலன்னு எதுக்குடா வண்டி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை இறக்கி விட்டுட்டு அந்த நொறுங்கி போன கார்ல நம்ம ஹீரோவும் டஸ்டியும் பசங்களை ஸ்கூல்ல விடுறதுக்காக போறாங்க. அங்க பார்த்தா பார்க்கிங் சைடு பசங்களை கார்ல லைனா வந்து தான் டிராப் பண்ணுமா. எரிச்சல கலப்புதே, விட்டு ஏத்திடுவோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, டேய் ராசா அதெல்லாம் பண்ணிராதரா அப்படின்னு ஹீரோ பயந்துட்டு இருக்க. சரி ரைட், பசங்க இருக்காங்கன்னு சும்மா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பசங்களை ஸ்கூல்ல இறக்கி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோ டஸ்டியை கூட்டிட்டு அவரோட ஆபீஸ்க்கு போறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஹீரோவும் டஸ்டியும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், அவளுக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு தெரிஞ்சும் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கா, கிரேட் லவ் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஷாக்கு. இது அவளுக்கு குழந்தை வேணும்னு ஆசை இருந்துச்சா, இது எனக்கு தெரியாம போச்சு, தெரிஞ்சிருந்தா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு குழந்தை பிறக்காது. அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பல்லு செக்அப் பண்றதுக்காக ஒரு டென்டல் கிளினிக் போயிருந்த போது அந்த இடத்துல ஒரு மெஷினை வச்சு தான் ஸ்கேன் பண்ணுவாங்க பல்லு எல்லாத்தையுமே. அதுல ரேடியேஷன் அதிகமா வரும். நட்டு லூசா இருந்ததுல பல்லுல விழாம அந்த டிவைஸ் கொஞ்சம் கீழே போயிடுச்சு. அந்த ரேடியேஷன்ல நம்ம ஹீரோவுடைய ஆண்மை தன்மை காலி. இந்த விஷயம் எல்லாம் டஸ்டிக்கு எப்படி தெரியும்னு கூட நம்ம ஹீரோக்கு தெரியல. ஆனா ஹீரோயினுக்கு குழந்தை வேணுங்கிற இந்த விஷயமும் ஹீரோக்கு தெரியாது. ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஆபீஸ்ல இருக்காரு. சோ அந்த தாட் எல்லாம் மறந்துட்டு வேலைக்கு போயிட்டு சரியான வாய்ஸை தேடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இப்ப பாஸ் வந்து பேசும்போது, நம்ம பாஸுக்கும் டஸ்டிக்கும் சரியான சிங்க், பேசின கொஞ்ச நேரத்தை ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அட பாவி, என்னடா எல்லாரையுமே கெத்தா ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த ஃபைனல் வாய்ஸை ப்ளே பண்ணி காட்டும் போது நம்ம பாஸுக்கு அது சாட்டிஸ்ஃபைங்காவே இல்ல. இவனோட வாய்ஸ் நம்ம கம்பெனிக்கு செட் ஆகுமான்னு தெரியலடா. டஸ்டி நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, வாய்ஸ் நல்லா தான் இருக்கு, என்ன கொஞ்சம் பேஸ்ல பாடினா நல்லா இருக்கும், எப்படி நான் பாடி காட்டுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம டஸ்டி பாடி காட்டுவாராம். அதை கேட்டுட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. நீ அதை கேட்டியா? நானும் அதை கேட்டேன். இதனால நம்ம தேடிட்டு இருந்த வாய்ஸ் இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் டஸ்டியும் வீட்டுக்கு வராங்க. அங்க டஸ்டிக்கெல்லாம் செம்ம குஷி. அவரோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கல்ல, ஒவ்வொரு தடவை கம்பெனில பிளே பண்ணும் போதும் அவருக்கு காசு வருமா, நல்ல பிசினஸா இருக்கே அப்படின்ற மாதிரி டஸ்டி யோசிச்சுட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள பார்த்தா யாரோ ஒருத்தர் வேலை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. எதுக்காகனா காலையில தான் நம்ம ஹீரோ வண்டியை வச்சு ஒரு வித்த பண்ணாருல்ல, அதை நம்ம டஸ்டி பார்த்துட்டு, டேய் என்னடா நீ வீட்டுக்கு ஒரு ஆல்பா மேலுங்கிற, வெளியில இருந்து ஆட்களை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்க, ஓ ஆல்பா மேல் மறந்துட்டியா, ரக்கட் பாய் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ ஆமால நான் ஒரு ஆல்பா மேல், சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அவரை வேலைக்கு வேணாம்னு சொல்லும் போது, யோ நான் கருப்பா இருக்கேங்கிறதுனால தானே என்னை வேலைக்கு வேணாம்னு சொல்ற, போடா ரேசிஸ்ட் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறான். அட என்னப்பா வேன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான், சரி வாடா டஸ்டி 2 பேரும் போய் வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது வேலைக்கா, என்னப்பா அசிங்கமா என்னையெல்லாம் கூப்பிட்டு இருக்க, நீ ஒரு ஆல்பா மேல், நீ தான் அதெல்லாம் பாத்துக்கணும், போங்க போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போயிடுறாரு. அட பாவி, அவனாவது வேலையை பார்த்திருப்பான்டா, இப்ப நான் தான் இந்த வேலையும் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அன்னைக்கு ராத்திரி பசங்களுக்கு கதை சொல்லி தூங்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட பெட்ல இருக்காரு. அந்த சமயத்துல காலையில டஸ்டி சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்தை பத்தி கேட்கும்போது அப்பதான் தெரிய வருது அவர் சொன்னது உண்மைதான். ஹீரோயினுக்கு இன்னொரு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை, ஆனா நம்ம ஹீரோவால தான் முடியாது. அதான் 3வது குழந்தையா நீ இருக்கியே, என்ன நார்மல் குழந்தைன்னா 12 கிலோ இருக்கும், நீ 112 கிலோ இருக்க, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு போது, இருந்தாலும் இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ சோகமா தான் இருக்காரு. ஏன்னா டஸ்டியை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. எல்லா விதத்திலுமே அவர் பெட்டரா இருக்காரு இல்லையா. இது நம்ம ஹீரோயினுக்கும் புரிய வர, நீ ஏன்டா அவனை உன் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்க, யூ ஆர் மை ஹீரோ, பசங்களுக்கு அவனை பிடிக்குதுன்னு தானே நீ ஃபீல் பண்ற, நீ ஒரு நல்ல அப்பாவாரு, ஆட்டோமேட்டிக்கா பசங்க உன் சைடு வருவாங்க அப்படின்னு போது, கரெக்ட் நாளையில இருந்து பாரு பசங்க என்னையதான் சுத்தி வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்ட்டா ஹீரோ இப்ப தூங்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள்ல இருந்து பசங்களை தீம் பார்க்கு கூட்டிட்டு போறது,
வெளியே கூட்டிட்டு போறது, இப்படியா தான் நாட்கள் போகுது. இப்போ ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு பசங்களா அடுத்து எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் சைடு வந்து பார்க்கும்போது அங்க பார்த்தா மரத்துக்கு மேல ஒரு பெரிய ட்ரீ ஹவுஸ், ஸ்கேட்டிங் போர்டு, அரீனா என்னென்னமோ கார்டன்ல இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாம் நம்ம டஸ்டியோட வேலை தான். எப்படா இவ்வளோத்தையும் ஒரே நாள்ல பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒருத்தனை வேலைக்கு கூட்டிருப்பாரு இல்லையா, நடுவுல ஆல்பா மேலுங்கிற பேர்ல திரும்ப அனுப்பியிருப்பாரு. அவன் அங்க நின்னுட்டு இருக்கான். அட பாவி, எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நீயே அவனை வேலைக்கு கூப்பிட்டியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த சமயத்துல பசங்க எல்லாரும் டஸ்டியை ஸ்கேட் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. இவரும் போயிட்டு சருன்னு சறுக்கிட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வேகமா வீட்டுக்குள்ள ஓடுறாரு. நான் யாருன்னு தெரியாம தப்பான ஒரு கேம வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன் தடாலடி அப்படின்னு சொல்லிட்டு கபோர்ட்குள்ள இருந்து ஒரு ஸ்கேட் போர்டு எடுப்பாராம். இப்ப பின்னாடி எல்லாரும் விளையாண்டுகிட்டு இருக்கும் போது திடீர்னு மேல ஒரு சவுண்டு. வீட்டு கூரைக்கு மேல நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்காரு. டேய் அங்க என்னடா பண்ற அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. கிக் பட்டாஸ்கி ஃபேன்னா யாருன்னு காட்டுற, தெரிக்க விடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து ஸ்கேட்டிங் போர்டு எடுத்துட்டு கீழே குதிப்பாராம். வந்த ஸ்பீடுக்கு மேல போயிட்டு கரண்ட் வயர்ல பட்டு தலைவன் தீஞ்சு போயிடுறான். இப்ப கீழே வந்து மயக்கம் போட்டு கிடக்கும் போது ஐயோ பேபி என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. ஹீரோ உடம்புல அசைவே இல்லாத முடிஞ்சுது அப்படின்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து பசங்களா இப்ப இவனோட உயிரை காப்பாத்த போறேன், எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொறுமையா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு அங்க உள்ள பசங்களுக்கு. அவனுங்களும் கேட்டுட்டு இருக்கானுங்க. டேய் சீக்கிரம் அவனை காப்பாத்துறா, செத்துற போறான்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல கடைசியா டஸ்டி நெஞ்சிலே ஒரு குத்த நம்ம ஹீரோ கண்ணை திறந்துடுறாரு. இப்ப பெட்ரூம்ல அப்ப எஸ் சொன்னேன் அவனை வீட்டுக்குள்ள விடாதன்னு, கேட்டியா இப்ப உன் நிலைமையை பாரு, புரியுது பேபி, தப்பு பண்ணிட்டேன், இனி ஒரு நிமிஷம் லேட் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கீழே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல டஸ்டி, வேலை செய்ய வந்தவன், பொண்ணு 3 பேரும் ஒன்னா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ டஸ்டியை தனியா கூப்பிட்டு அந்த விஷயத்த சொல்லலாம் ட்ரை பண்ணும்போது அந்த சமயத்துல பையன் டென்ஷனா வீட்டுக்குள்ள வரான். அவன் யாருகிட்டயும் பேசாம உள்ள போகும்போது ஐயோ மறுபடியும் அதே பிரச்சனையா அப்படின்ற மாதிரி யோசிக்க, என்ன பிரச்சனை, என் பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு டஸ்டி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சைடு ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியல. இப்ப ஹீரோவும் அந்த பையனும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. அட்டா பாவி, அவன் அன்னைக்கே உங்ககிட்ட இந்த விஷயத்துல சொன்னானா, ஏன்டா நீ எதுவுமே பண்ணல? ஆமாமா, என்ன பண்ண சொல்ற, போயிட்டு அந்த பசங்க கிட்ட சண்டை போட சொல்றியா, சின்ன பசங்க இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல விடு அப்படின்னு போது, எது பெரிய விஷயம் இல்ல, என் பையனை அழுக வச்சிருக்காங்க, அதெல்லாம் சும்மா விடக்கூடாது, அவன் கூட சண்டைக்கு வந்தவங்க அத்தனை பேரையும் அவன் அடிக்கிறான், நீ வேணா பாரு அப்படின்னு டஸ்டி சொல்ல அங்க ஹீரோயினும் டஸ்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடி அவன் பக்கம் பேசிட்டு இருக்க, அட நியாயம் அந்த பக்கம் தான்ப்பா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது சரி ஓகே ரைட் என்னமோ பண்ணுங்கன்னு ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப டஸ்டி கராஜ்ல நம்ம பையனுக்கு சண்டை போடுறது எப்படின்னு கத்து கொடுத்துட்டு இருக்காரு. நாளைக்கு அவன் இல்ல எவன் உங்ககிட்ட சண்டைக்கு வந்து மூக்கு சென்டர்லயே ஒண்ணு போடுற அப்படின்னு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு நம்ம டஸ்டி பையனுக்கு. இது எல்லாத்தையுமே பின்னால் வந்து ஹீரோ பார்த்துட்டு ஐயோ என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ, டஸ்டி, ஹீரோயின் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டஸ்டி, ஆமா 3வது குழந்தை என்னாச்சு, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு போது, எது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம நாட்டிலேயே ஒரு ஃபேமஸான ஃபெர்டிலிட்டி டாக்டர் இருக்காருல்ல தம்பி, அவரோட ரேட் என்னன்னு தெரியுமா, அவர்கிட்ட எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே 1 வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும், வேர்ல்டு ஃபேமஸான ஆளு, என்ன இப்ப அதுக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, அவர் என் ஃப்ரெண்டு தான் மேடம், நேத்து தான் பேசினேன், ஹீரோ கூட்டிட்டு நாளைக்கு போவோம், மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதை கேட்டுட்டு ஹீரோயின் குஷி ஆயிடுறாங்க. ஆனா அந்த சைடு ஹீரோக்கு மண்டை காயுது. ஐயோ ஏன்டா ஃபேக் ஹோப்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க, டேய் இப்படிலாம் இருக்காதீங்கடா, என்ன டிப்ரெஷனுக்குள்ள தள்ளாதீங்கடா அப்படின்னும் போது, பேபி ட்ரையே பண்ணாம தோக்க கூடாது ப்ளீஸ், எனக்காக ஒத்துக்கோயா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சைடு பசங்களும் வந்து ஜாலியா குஷியா ஆடிட்டு இருக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறானுங்களே, ஒருவேளை முடியாட்டி என்னடா பண்றது, அதெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம், நீ ஓகேன்னு சொல்றா அப்படின்னு டஸ்டி சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப அடுத்த நாள் 2 பேரையும் கூட்டிட்டு ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட போகும்போது, ஐயா பையன் ரொம்ப வீக்கா இருக்கானே, ரொம்ப கஷ்டம் தான்டா டஸ்டி, ஏதோ நீ ஃப்ரெண்டா போயிட்ட, 99.9%ல 0.1% தான் சான்ஸ் இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன், ஏதோ உனக்காக தான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல டஸ்டியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம ஹீரோ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல பாஸ் வந்து என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. தம்பி இப்படிதான்ப்பா எல்லாரும் உள்ள வருவாங்க, என் கதையை சொல்றேன் கேளுப்பா, என் பொண்டாட்டியும் நானும் மீட் பண்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த பையனையும் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பையனை கூட்டிட்டு வந்தா வீட்டுக்குள்ள, நானும் பையன் தான் நினைச்சு விட்டேன், ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சது அவளும் என் பொண்டாட்டியும் லவ்வர்ஸ்ப்பா அப்படின்னும் போது, குழந்தை பிறக்காதது கூட பரவாயில்ல, இந்த கரும பிடிச்ச கதையெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த டிப்ரெஷன்லயே வீட்டுக்கு போகும்போது அங்க பார்த்தா அந்த டஸ்டி ஹீரோயின் அந்த 2 பசங்க கூட சேர்ந்து அவங்களோட பழைய போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கும் போது, வேலை பார்க்க வந்தான்ல அவன் அங்கேயே செட்டில் ஆயிட்டான் போல இருக்கு, அவன் பக்கத்துல வந்துட்டு என்ன ஒரு அழகான குடும்பம், நீ ஏன்டா நடுவுல நந்தி மாதிரி வந்துட்டு இருக்க அப்படின்னு போது, அது ஏன் டயலாக்டா, என்னடா நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான்டா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோ டென்ஷனா வேற வழி இல்ல, இவனை வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சான். அதனால நம்ம டஸ்டி ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டிட்டு டாக்டர் கிட்ட கிளம்பிட்டாரு. இப்ப எதிரில டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க பாத்தீங்களா நம்ம
டஸ்டி நடுவில் உட்காந்துக்கிட்டு 2 பேரையும் கன்சோல் பண்றாராமா. இப்ப டாக்டர் எதிரில் வந்துட்டு ஐம் ரியலி சாரி, உங்களுக்கு இது கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லும்போது, முதல்ல சொன்னேன்லடா இந்த வேலையெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ட்டு ஹீரோ டென்ஷனா பேசிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல டாக்டர் அடுத்த 10 மாசத்துக்கு உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்க போகுது, இட்ஸ் a பேபி மிராக்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நான் ஒரு ஆண்மகன்றா அப்படின்ற மாதிரி கெத்தா காலர் தூக்கி விட்டுட்டு தலைவன் ஜாலியா குச்சி அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்காரு. இந்த சைடு டஸ்டி என்னடா நடந்துச்சுப்ப அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு நாள்லாம் சந்தோஷமா போகுது. அட்ரா சக நான் தான் டைப்பர் மாத்துவேன், நான் தான் குளிப்பாட்டுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கனவு கண்டுட்டு இருக்க. இப்ப அன்னைக்கு ராத்திரி டஸ்டி ஹீரோவை பாக்குறதுக்காக போறாரு. அந்த இடத்துல நம்ம டஸ்டி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப தேங்க்ஸ்ரா, நான் ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்னு பார்த்தேன், பட் ரொம்ப நன்றி, நீ இல்லன்னா என் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்காதுப்பா, ரொம்ப தேங்க்ஸ் பங்காளி அப்படின்னும் போது எது பங்காளியா, ஆமாப்பா உன் பொண்டாட்டியை நான் கட்டியிருக்கேன்ல, எனக்கு நீ அண்ணன் பிறந்த தானே வருவ, என்ன இலவோ போ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்ப டஸ்டி ஹீரோ நிறுத்தி, தம்பி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உன் தேங்க்ஸை நீயே வச்சுக்கோ, நான் அவ்வளவு நல்ல வேலை இல்லடா, உன்னைய விரட்டுறதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது விரட்டுறதுக்காக வந்தியா, என்னடா சொல்ற, நீ என்ன சொல்ற புரியலையே, அட நீ நினைச்சது கரெக்ட் தான்ப்பா, என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட திரும்ப சேரணும்னு ஆசை வந்துச்சு, அதுக்காக தான் நான் திரும்ப வந்தேன் அப்படின்னும் போது, ஆட்டா பாவி உனைய போய் நல்லவன் நினைச்சேன் பாடுறா, இது என்ன கிவ் அண்ட் டேக் பாலிசியா போடா. இப்ப 2 பேருக்கும் வாயிலேயே சண்டை அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல டஸ்டி சரி ஓகே உனக்கும் எனக்கும் ஒரு பெட், யாரு பசங்களை நல்லா பாத்துக்கிறாங்கன்னு பாப்போம், அவங்களே ஒரு அப்பாவை சூஸ் பண்ணட்டும், இன்னொருத்தங்க அமைதியா போயிடணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப அடுத்த நாள் குழந்தைங்களும் ஹீரோயினும் எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அங்க பார்த்தா கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே ஏகப்பட்ட கிஃப்ட், அடேங்கப்பா கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. பக்கத்துல பார்த்தா ஹீரோ சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு நின்னுட்டு இருக்காரு. ஹா 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 உங்க எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட், இந்த ஹீரோயின் உனக்கு பிடிச்ச ரிங் அப்படின்ற மாதிரி கொடுக்க நம்ம ஹீரோயினும் அதை வாங்கிக்கிறாங்க. அந்த சைடு பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச் நடக்க போகுது, அதுக்கான டிக்கெட்ஸ் அதுல இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க குஷி ஆயிட்டு இருக்க. ஓகே இன்னைக்கு ஃபுல் டே ஃபன் டே தான், வாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து நம்ம டஸ்டி மட்டும் இது எல்லாத்தையுமே பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. இப்ப அன்னைக்கு நாள் முழுக்க நம்ம ஹீரோ தான் சும்மாவா ஆல்பா மேல்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு பிடிச்ச பாஸ்கெட் பால் மேட்ச் கூட்டிட்டு போகும்போது அங்க கோர்ட்டுக்கு பக்கத்துல உட்காரலான்னு பார்த்தா நம்ம டஸ்டிக்கு மட்டும் செப்பரேட்டா ஒரு சீட்டு பிடிச்சி வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. ஃபேமிலி கூட உட்கார கூடாதான், உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி டஸ்டி யோசிச்சுட்டு இப்ப தனியா போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்படி அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அங்க விளையாட போற பிளேயர்ஸ் எல்லாருமே வராங்க. அதை பார்த்துட்டு நம்ம பையன்லாம் குஷியா கத்திட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல டீமோட கோச் வந்துட்டு டேய் மச்சான் எப்படிரா இருக்க அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த சைடு இவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் புரியல. இந்த அவங்க எல்லாரும் என் ஃபேமிலி மேட்ச் பாக்குறதுக்காக வந்தோம் அப்படின்னு போது ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க பக்கத்துல வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டஸ்டியையும் பசங்களையும் பிளேயர்ஸ் கிட்ட பேசுறதுக்காக கூட்டிட்டு போறாரு அந்த கோச். இதை பார்த்துட்டு இங்க ஹீரோக்கெல்லாம் வயிறு ஆரம்பிச்சிருது. டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, 1.5 லட்சம் கட்டி இந்த சீட்டை வாங்கியிருக்கேன்டா புரிஞ்சுக்கங்கடா அப்படின்ற மாதிரி அவசரத்துல கத்தும் போது இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுது. இது 1.5 லட்சமா, டேய் நம்ம பினான்சியல் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியுமாடா, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, இதுல நீ வேற அவசரப்பட்டு எதுக்குடா இவ்வளவு செலவு பண்ண, அட பாவி அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. அந்த சைடு நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல, என்னது இது அவங்க பாட்டுக்கு அங்க போயிட்டாங்க அப்படின்னு போது அட போடா வெண்ண காசை பத்தி அருமையை தெரியாத உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினும் அங்க இருந்து எந்திரிச்சு பசங்களை பாக்குறதுக்காக போயிடுறாங்க. இப்ப ஹீரோ மட்டும் தனியா உட்காந்து டென்ஷனா அங்க உள்ள பியர் எல்லாம் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆக்சுவலா இங்க காசு மட்டும் பிரச்சனை இல்ல, ஹீரோக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்கூல்ல ஒரு ப்ராம் நடக்க போகுது, அதுக்காக நீங்க என் கூட வரணும்னு பொண்ணு கேட்டிருப்பா இல்லையா, ஆனா இப்ப அவங்க அப்பா வந்ததுனால டஸ்டியை கூப்பிட்டுருக்கா. இதுவும் இப்பதான் ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும், அதனால தான் தலைவன் டென்ஷனா அங்க உள்ள எல்லா பேரையுமே குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டஸ்டி ஹீரோயின் பசங்க எல்லாருமே கோச் பக்கத்துல ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சும்மா ஏதாவது ஃபன் கேம்ஸ் மாதிரி நடத்துவாங்க, அதாவது ஆடியன்ஸ்ல இருக்க யாரையாவது கூப்பிட்டு பால பாஸ்கெட்ல போட சொல்றது, இந்த மாதிரிலாம் நடக்கும். இப்ப ஹோஸ்ட் முன்னாடி வந்துட்டு சீட் நம்பர் 115 அங்க யார் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. சூப்பர் ஹீரோ பாஸ்கெட்ல பால கரெக்டா போடுங்க அப்படின்ற மாதிரி பசங்க கத்திட்டு இருக்க. பாவம் அவங்களுக்கு தெரியல நம்ம ஹீரோ முழு போதையில சென்டர்ல போய் நின்னுட்டு இருக்காரு. வாங்க சார் உங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பேரெல்லாம் விடியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு 4 கெட்ட வார்த்தையை போட்டு எனக்கு என் குழந்தைங்க தான் எல்லாமே, நீ டஸ்ட் இல்லடா டஸ்ட், உனக்கு குப்பை தொட்டியில போடணும்டா, என் குழந்தைங்க என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா அப்படி இப்படின்னு சொல்லி பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ஹீரோயின்லாம் தலை குனிஞ்சிடுறாங்க. அங்க பசங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல, அவங்களும் அழுகுற அளவுக்கு போயிட அந்த சைடு ஹீரோ அப்பயும் திருந்தலையே பால் எடுத்து பாஸ்கெட்ல போட சொன்னா பக்கத்துல சியர்கள் ஒரு பொண்ணு தலையிலேயே போட்டுறாரு, அது அங்கேயே வாங்கிருது. அப்பயும் விடல, இன்னொரு பால் எடுத்து இந்தா போடுறேன்டா அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்க செக்யூரிட்டி எல்லாம் வந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போற அளவுக்கு ஆயிடுது.
இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு. இத ஹீரோயினும் பசங்களும் சோகமா பாத்துட்டு இருக்கும் போது பிரியா விடை கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து போயிடுறாரு. டஸ்டி இப்ப பின்னாடி வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது, டேய் என்னடா பண்ற, உன்னை சமாதானப்படுத்துறேன் டார்லிங் அப்படின்ற மாதிரி சொல்ல, எறா கைய பசங்களை நாளைக்கு ஸ்கூல்ல வேற விடணும்டா, யாரு கூட்டு போவா அப்படின்னு போது, அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போது, ஹீரோ மாதிரி எல்லாம் நான் கிடையாது, வீட்டுக்குள்ள வந்த காலை ஒட்டச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு திடீர்னு கதவை திறக்கிறாங்க. அதானே பார்த்தேன் பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டஸ்டி திரும்பும் போது பின்னாடி பார்த்தா அங்க வேலை பாக்குறவன் அவனும் உள்ளதா இருந்திருக்கான். போடா வெளியேன்னு சொல்லி அவனையும் வெளியே துரத்தி விட, அட என்னப்பா சுத்தம் மரியாதை கெட்டவளா இருக்கா, இவ கூட தான் பழகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப அடுத்த நாள் டஸ்டி பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது அங்க பார்த்தா வரிசையில வர சொல்லுவாங்கல்ல. டஸ்டிக்கு டென்ஷன் தாங்கல. அப்பாவா இருக்கிறதுக்கு பொறுமை பொறுப்புன்னு ஏகப்பட்டது இருக்கு. ஆனா இது எதுவுமே நம்ம டஸ்டி கிட்ட கிடையாது. இந்த பொறுப்பெல்லாம் நம்மளால முடியாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க கட் பண்ணி அந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் ஆபீஸ்ல சோகமா இருக்கும் போது அந்த இடத்துக்கு இப்ப வேலை பாக்குறவர் வராரு. டேய் இங்க என்னடா பண்ற, ஆபீஸ்ல வந்து வேற தங்கலான்னு பாக்குறியா நீ அப்படின்னு போது, டே முட்டாப்பையில உன் பொண்ணுக்கு நீங்க பார்ட்டி இருக்கு மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு உங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அவ தான் டஸ்டியை கூப்பிட்டால, நல்லா இருந்தா சரி அப்படின்னு போது, இதை கேட்டுட்டு போடா ஃபுல், டஸ்டி ஊரை விட்டே போக போறான்டா, உனக்கு தான் அந்த தகுதி இருக்கு, நீ தான் அவளை கூட்டிட்டு போகணும்னு அவன் சொல்ல சொன்னான், நீயாவது போ அப்படின்னு போது நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அட போப்பா, அந்த குடும்பத்துக்கெல்லாம் நான் தேவையில்ல, அவன் தான் அதுக்கு சரி அப்படின்னு போது, டே வெண்ண உனக்கு புரியுதா இல்லையாடா, நீ உன் பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, சின்ன பொண்ணுடா அவளை ஏமாத்த போறீங்களா, அப்பனா இருக்கிறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பலான்னு பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு இப்ப ஹீரோ இதை பத்தியே யோசிச்சுட்டு, என் பொண்ணுக்கு நான் தாண்டாப்பா, டேய் நில்றா போயிடாத அப்படின்ற மாதிரி கதை, ஏன்டா இப்படி கத்துற, நான் இன்னும் இங்கே தான்டா நிக்கிறேன், ஓஹோ நீ இன்னும் போலையா, சரி ரைட்டு வா ஃபர்ஸ்ட் டஸ்டியை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு விடுறாரு ஹீரோ. அங்க டஸ்டி வர்றதுக்கு ஒத்துக்கவே இல்ல. நீ சொன்னது சரிதான்டா, அப்பனா இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்ல, நீ கிளம்பு பசங்களை நல்லா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது, பயப்படுறல்ல, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் ஒன்னும் ஆல்பா மேல்லாம் கிடையாதுடா, சும்மா என்ன தைரியமா காட்டுறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னும் போது, என்ன ஏதோ புதுசா சொல்லிட்டு இருக்க, நீ டம்மி பீஸ் தான் ஊருக்கே தெரியுமேடா, இப்பயும் அசிங்கம் தான் பண்றேன் பாரு, சரி அதெல்லாம் விடு, மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாத, நம்ம பொண்ணுக்கு நீ வரேன் சத்தியம் பண்ணிருக்கேன், நானும் அப்படிதான் வரேன் சத்தியம் பண்ணிருக்கேன், பண்ண சத்தியத்தை காப்பாத்தணும், அவ மனசு உடைய கூடாது, கமான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு டஸ்டிக்கும் மோட்டிவேட் ஆயிடுது. ஆமாண்டா லெட்ஸ் கோன்னு ரெண்டு பேருமே இப்ப ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அங்க பொண்ணு அப்பா ரெண்டு பேருமே வரலன்னு சோகமா அந்த சைடு போய் நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோயின் கவலையா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஸ்கூல் வாசல பார்க்கும்போது ரெண்டு பேரும் கெத்தா ஏதோ டெட்புல் வுல்வரின் படத்துல வர்ற மாதிரி ஒரு என்ட்ரியை கொடுக்குறானுங்க. என்னடா இவனுங்க இப்படி வரானுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது, இப்ப ரெண்டு பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் பொண்ணு கூட போய் டான்ஸ் ஆடுறதுன்னு தெரியல, பேசாம இங்கி பிங்கி பாங்கி போடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது, அப்ப பொண்ணு வேகமா வந்துட்டு, அப்பா அங்க பையன் சண்டை போட போறான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, எது பசங்களை அடிக்கிறாங்களா, ஓகேடா இந்த வாட்டி என் பையன் திரும்ப அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே திரும்பி பார்க்கும்போது அங்க பார்த்தா அந்த பையனை வம்பல்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சீனியர் பொண்ணு. ஐயோ இது தெரியாம அவனை வேற மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டேன்னு டஸ்டி அவனை தடுக்கலான்னு வேகமா போகும்போது, ஆனா அதுக்குள்ள நம்ம பையன் மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறான், அந்த பொண்ணு கீழே விழுந்துருது. இப்ப அந்த பொண்ணுடைய அப்பா அங்க வந்து டென்ஷன் ஆயிடுறாரு, யாரா உங்க அப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ டஸ்டி ரெண்டு பேருமே அந்த அப்பா கிட்ட சண்டைக்கு வராங்க. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா, டே தம்பி யாரா உங்க அப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ரெண்டு பேருமே அப்பா தான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ அதை கேட்டியா அவன் நீ அப்பான்னு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்காரு. அந்த சைடு எதிரில சண்டைக்கு வந்தவன், ஏன்னா மானங்கிட்ட குடும்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். நம்ம டஸ்டியோட மூஞ்சில ஒரே கூத்து. இப்ப டஸ்டி இதை பார்த்து டென்ஷன் ஆகி, நான் யாருன்னு தெரியாம என் மேல கைய வச்சல, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டிட்டு சண்டைக்கு போறதுக்காக ரெடி ஆகும்போது, அந்த சமயத்துல கீழே பொண்ணு, அப்பா என்னப்பா பண்றீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறா. ஐயோ பசங்க வேற பாக்குறாங்களே, ஸ்கூல் வேற, ஒண்ணும் இல்லம்மா சும்மாதான். இப்ப நம்ம டஸ்டி பையன் கிட்ட போயிட்டு, சீனியர் பொண்ணு உன்கிட்ட சண்டைக்கு வரான, அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், இது தெரியாம சில்லி கை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப அந்த அப்பா வேற சண்டைக்கு வர்ற மாதிரி இருக்காரு. ஓய் சண்டைக்கு வராத, சுத்தமா பிடிக்காது, மொத்தமா தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்டி பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. சுத்தி இருக்கவங்க எல்லாரும் அதை பார்த்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி ஓகே நம்மளும் வை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க நம்ம ஹீரோ எல்லாம் சட்டையை கழட்டி போட்டு ஆடிட்டு இருக்காரு. இதை பார்த்து ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கீழே அந்த பையன் இருந்தான் இல்லையா, அவன் தனியா ஆடிட்டு இருக்கும் போது அந்த சீனியர் பொண்ணும் எதிரில வந்து நிக்கிறா. எங்க அப்பா சொன்னது உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணும் சிரிச்சுக்கிட்டே ஆட ஆரம்பிச்சிடுறா. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி இப்ப இந்த சீன் இப்படியே முடியுது. கொஞ்ச நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்கும்போது அங்க எதிரில டஸ்டி ஒரு பெரிய மாளிகையே கட்டிட்டாரு. பின்ன அவரோட வாய்ஸை ப்ளே பண்ணி எல்லாத்துக்கும் தலைவனுக்கு காசு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, டஸ்டி புதுசா இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டான். அந்த ரெண்டு பேரையும் கூட்டிட்டு இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு வரும்போது அந்த சைடு ஹீரோயின் அதை பார்த்துட்டு, என்ன இவ என்னை விட இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அடி பாவி இப்படி தாண்டி எனக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியல.
எஸ், இன்னும் முடியல. ஆக்சுவலா அந்த டஸ்டிக்கு புதுசா ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காங்க இல்லையா, ஹீரோக்கு நடந்த அதே விஷயம் தான். டஸ்டியோட புது பொண்ணுக்கு டஸ்டியை சுத்தமா பிடிக்கல. இப்ப நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு போக போக அந்த பொண்ணு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது திடீர்னு அந்த பொண்ணு அப்பான்னு கூப்பிடுவாளாம். ஐ, என் பொண்ணு என்னை அப்பான்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டஸ்டி சந்தோஷப்பட்டு கீழே குனிஞ்சு கட்டி பிடிக்கலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு ரோட்டுக்கு ஓடிட்டு இருக்கா. யார் அது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் திரும்பி பார்க்கும்போது நம்ம டஸ்டி புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காருல்ல, அவங்களுடைய முன்னாள் புருஷன் போல இருக்கு. அவர் வந்து ஹெல்மெட்டை கழட்ட யாருன்னு பார்த்தா நம்ம ஜான்சினா. யூ கேன் சீ மீ. யார்ப்பா அவன் கைய நம்ம இடுப்பு அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி டஸ்டியும் ஹீரோவும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. போய் அவன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கோ, நார்மலா போயிட்டு பேசு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம டஸ்டியும் கிட்ட போயிட்டு ஹாய் சார், நீங்க தான் என் பொண்டாட்டியோட பழைய புருஷனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது நான் இல்லப்பா அப்படின்ற மாதிரி நம்ம டஸ்டி ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு இல்லையா, அதே மாதிரி இவரும் சொல்லிட்டு போயிடுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம டஸ்டி பூமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுற இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. என்ன டூட்ஸ், படம் பிடிச்சிருந்துச்சா? ஆக்சுவலா உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸும் இருக்கு, ஒரு சேட் நியூஸும் இருக்கு. குட் நியூஸ் என்னன்னா, இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் இருக்கு. நான் இன்னும் அந்த படம் பார்க்கல. இந்த லாஸ்ட்ல ஒரு லீடு கொடுத்தாங்களே, நம்ம ஜான் சீனா வந்தார் இல்லையா, அடுத்த படத்துல அவரும் இருக்காரு போல இருக்கு. இது குட் நியூஸ். பேட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் அதே விஷயம் தான். இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே பல படங்கள் செகண்ட் பார்ட் பெண்டிங். போன வாரம் கூட ஒரு படம் பெண்டிங் வச்சேன்னு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்ல இந்த டாடிஸ் ஹோமும் ஆட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. என்ன இந்த படம் பிடிச்சிருந்துச்சா? கடைசியா ஒரு ஹைஸ்ட் படம் போட்டேன். இப்ப ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அது நான் இன்னும் அப்லோட் பண்ணல. ஆனா 100% நல்லா தெரியும் அது அந்த அளவுக்கு வியூஸே போயிருக்காது. வேணா பெட் கட்டுறேன் பாருங்க. வழக்கமா போற வியூஸை விட அது கம்மியா தான் போகும். நடுவுல அப்பப்ப கொஞ்சம் த்ரில்லர் ஃபிலிம்ஸும் பார்க்கலாம்னு ஐடியா இருக்கு. பாப்போம். முதல்ல இந்த ஃபிலிம்ஸை நல்லா போடுவோம். படம் பிடிச்சிருந்துச்சா, எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சா, இல்ல வேற மாதிரி எதுவும் மாத்தலாமா? நான் எமோஷனோட தான் சொல்ல ட்ரை பண்றேன். ஆனா ஏன் தெரியல, பேசும்போது டென்ஷன்ல அப்படியே போயிடுது. இல்ல அடுத்து என்ன படம் போடலாம், உங்க மைண்ட்ல என்ன தோணாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி விடுங்க. சரி, ஓகே. நான் உங்களோட நண்பன், மச்சான், தோஸ்து, அமிகோ.